வணக்கம் நண்பர்களே. தையிட்டி விவகாரம் இப்போ ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருக்குது. மக்களின் ஆதரவை அந்த போராட்ட களத்தில் இருக்கிறவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலும் வேதனையான விஷயம் என்னென்றால், ஒரு சொத்தை இழந்தவர்கள், காணியை இழந்தவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அந்த வலியை என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. ஏனோ தெரியல, ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களால் உணர முடியாமல் இருக்கு, இல்லை உணர முடியாத சூழ்நிலையில் அவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்னை விட உண்மையில் அரசியல் இப்போ உங்களுக்கு நாலேஜ் கூட. வேலை முடிஞ்சு வந்த என்ன வீட்டை சும்மா இருக்க விடாமல் வீடியோ போடுன்னு கொண்டு வந்து கேமராவுக்கு முன்னால் இருத்தி இருக்கிறீங்க. ஆகவே இது சம்மந்தமாக நீங்களாம் சொல்லணும். ஆனால் இதனுடைய வேதனை என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. இல்லை, இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியின் ஆதரவு கொடுக்குறத விட எதிர்கட்சி தானே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கணும். வேணுண்டா இதை வச்சு தானே அவியல் அரசியல் செய்யலாம். அப்போ என்ன சொல்ல மத கலவரமாக கொண்டு வரலாம். சிங்கள எந்த எதிர்கட்சி அனுராண்ட கட்சி இதுக்கு ஆதரவாக கதைக்காம அனுராண்ட கட்சி ஆதரவை தெரிவித்தாலும் அதுக்கு எதிராக கிளப்பி விடுறதுக்காண்டே எதிர்கட்சியில் இருக்கணும். அதே மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ அனுரா எதிரானுண்டா ஆளுங்கட்சி அதுக்கு ஆதரவாகவே கதைக்கும். அது இல்லை அதை புள்ளியண்டே. ஏன்னா இதை வச்சு தான் தெற்கு அரசியலும் போகுது, வடக்கில் எங்கட பக்க அரசியலும் போகுது. இதில் முக்கியமாக ஒன்று நான் சொல்லணும் என்னென்றால், இந்த வார்த்தை பிரயோகங்கள் முக்கியம். வார்த்தை பிரயோகங்கள் என்று சொல்லிக்க பீகாரை இடிக்க வேணும், உடைக்க வேணும். இந்த வார்த்தை பிரயோகம் மிகவும் ஒரு பாதகமான நிலையை இதை உருவாக்கும். பீகாரையை இடமாற்றம் செய்ய வேணும் என்றது ஒரு அழகான வார்த்தை. உடைக்க வேணும்ன்றது அந்த போராட்ட காலத்தில் இருக்கிற அந்த காணிகளை இருக்கிறவர்களே சொல்லி அப்படி இருக்க எப்படி அந்த உடைக்கணும் என்ற ஒரு வார்த்தையை எங்கே இருந்து வந்துச்சு? இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னென்றால், ஈராக்கில் யுத்தம் நடந்துகிட்டு அமெரிக்க படை போய் யுத்தம் புரிஞ்சு இருந்த சமயத்தில் அமெரிக்க வீரர்களே தன்னோட கூட இருந்த வீரனை சுட்டது போல ஒரு துரோகமான செயல். சொல்லுவாங்க, ஒரு துரோகமான செயல். உன்னோட கூட வந்த வீரனை நீயே சுட்டு விட்ட. ஆனால் அதை சுட்டு விட்டுட்டு அதுக்கு அவர்கள் சொல்கிற வார்த்தை பிரயோகம் என்னென்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர். சில வேளையில் அமெரிக்க போர் விமானங்கள் அமெரிக்க படை மீதே குண்டை போட்டுட்டு போயிடும். மாறி ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்ற வார்த்தையை பாய்ப்பார்கள். நட்பு ரீதியான சூடு. அட கடவுளே, ஒருத்தன் இறந்து போயிட்டான், நான் அதுக்கு நட்பு ரீதியான சூடுன்னு போட்டிருப்பேன் தலையங்கம். ஆனால் நாங்கள் அந்த பீகாரையே இடம் மாறி அது பின்னுக்கு ஒரு 200 மீட்டர் தள்ளி மாற்ற சொல்கிற விஷயத்துக்கு உடைக்க வேணும், இடிக்க வேணும்ன்ற வார்த்தை பிரயோகத்தை பாவித்தது தவறு. அது ஒரு பிரச்சனையை கூட்டுற வார்த்தை பிரயோகம். இப்போ எங்கட கோயிலையும் முடிக்க வேணும், பட்ட வேணும், உடைக்க வேணும்ட்டா அது மத ரீதியாக அப்படி ஒரு திறமை சொல்ல கொண்டரும் எங்கட இதை கொண்டரும். அப்படியே அதுக்குரிய ஒரு சரியான நீதிமுறையோ நீதிமன்றத்தின் மூலமான சரியான அணுகுமுறையில் அதை இடத்தை மாற்றி அமைக்கலாம். இந்த போராட்டத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறோம், அவர்கள் அப்படி சொல்லல. அந்த வார்த்தைகள் அப்படியே பிராகரிக்கப்படுது. அதைத்தான் தெற்கு பகுதியில் அதை வச்சு அரசியல் செய்கிறார்கள். ஆனால் உண்மையான மக்கள் தங்களோட காணியை விடுங்கோடு வைக்கணும். அந்த பீகாரை இருக்கிறதுக்கு எவ்வளோ இடம் எடுக்க போகுது? அந்த பீகாரைன்ற தூவி இருக்கிறதுக்கு எவ்வளோ இடம் எனக்கு தெரியல. ஒரு பிறப்பு 2 பிறப்பு காணாது, 100 பிறப்பாக தேவை. ஏன்னா அந்த லொஜிக் விளாங்க இல்லை. சில மேக்ஸில் நான் வீக்கோ தெரியல. 100 பிறப்பை அவர் பிடிச்சிருக்கிறாள், 100 பிறப்பை வச்சிருக்காள், கையகப்படுத்தியிருக்கிறாள். ஆகுமா? அப்போ பீகார தூவியை மட்டும் அதில் விட்டுட்டு ஒரு பாதையை போட்டுட்டு உங்களோட ஆசைக்கு மிச்ச காணியை விடுவிக்கலாம் தானே? வைக்க பிடிக்கிற ஆசை இருக்குமே இருந்தால் ஆக்களை காணி விடுவி பண்ண ஒன்றையே கொண்டு வந்துருக்கேன். மேக்ஸில் வீக் அதான் கேட்குறேன். என்னடா உங்களுக்கு வியாரைக்கு 100 பிறப்பு என்னதுக்கு? அவைக்கே 20 பிறப்பு இருக்காக்கும். விகாரைக்குரிய காணியே இருக்கு 20 பிறப்பு. சரி, அப்போ அது உண்டு. அடுத்த கேள்வி, அப்படி உங்களுக்கு விகாரம் அந்த இடத்துல கட்டணும்ன்ற ஒரு முக்கிய தேவை இருக்குமா இருந்தால், அன்றைக்கு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு 8 பிறப்பு காணிய தேவையில்லை, 8 பிறப்பு உரிமையாளர் தேவை. கொழும்பு வெள்ளவத்தையில் எல்லாம் தெய்வலையில் எல்லாம் வியாரமாதேவி பார்க்கல, ஒரு 8 பிறப்பு காணியை கொடுங்க. இந்த வியாரமாதேவி பார்க்கல, இந்த ஒரு சின்ன பகுதியை நாங்கள் எங்கள்ட வியார காட்டின பகுதிகளுக்காண்டி அந்த உரிமையாளர்களை கொடுத்தேன்னு சொல்லுங்க. அவர்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, அவர்கள் ரோஷக்காரர்கள் சில வேலை ஓமென்று சொல்கிறாங்களோ தெரிய, மாட்டேன்னு சொல்கிறாங்களோ தெரியல. உங்களுக்கு பிள்ளாங்க நான் சொல்கிறது, கொழும்பில் ஒரு ஒரு முக்கியமான கேந்திர நிலையத்தில் அந்த காணியற்றவர்களுக்கு காணியை கொடுங்க. கொடுக்க மரம் வருமோ? இப்போ உதய கமல சொல்கிறாரல்லோ, இவ்வளவு வீரமாக அப்படி கேட்குறாரல்லோ, அந்த காணி ஏற்றவர்களுக்கு அவர் தன்னுடைய கொழும்பில் அவருக்கு தெய்வலையில் காணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு சொந்தமாக வீடு இருக்குது. அந்த காணி ஏற்றவர்களுக்கு அந்த தன்னுடைய 10 பேச்சு காணியை கொடுக்கணும். பாவம், சும்மா வாய்ச்சொல் வீரர்.
வேல்யூ அந்த காணி இல்லாதவர்களுக்கு தான் வேல்யூ விடாங்க. இதில் இன்னொன்று வசதியாக போயிட்டுதுன்னு சொன்ன அந்த இடத்துல பிகார கட்டணம் இந்த புலம்பெயர்ந்து 30-35 வருடமாக ஆக்கள் இருந்தபடியாக அரைக்கரை வாசிச்சனம் வெளிநாடுகளுக்கு வந்துடுது. அரைக்கரை வாசிச்சனம் வேறு இடங்களில் நிரந்தரமாக இடத்தை வேண்டி குடி அமர்ந்துட்டினான். அப்போ அந்த போராட்டத்துக்குரிய அந்த மக்களின் பங்களிப்பும் ஒன்று பத்தாமல் இருக்குது. அதில் இப்போ ஓரளவு போராட்டம் நாங்கள் சும்மா ஈஸியாக சொல்லி போட்டு போகலாம். கூட பயம் இருக்குமே, என்ன இருந்தாலும் பயம் இருக்குமே. ஒரு பெரிய ஒரு இராணுவ இயந்திரம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி நடந்தது. இல்லை அதில் ஒரு அப்படி அந்த அதில் போராடுறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அதில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். உண்மைதான். மற்றது பெருசாக அரசியல் கட்சிகள் ஒன்று ஆதரவும் இல்லை. இன்றைய பார்த்தா பெருசாக போராட்டத்து களத்தில் பெருசாக மக்கள் ஆதரவும் இல்லை, அரசியல் கட்சிகள் ஆதரவும் இல்லை. கடைசி நேரத்தில் கஜேந்திரன் வந்தவராக நினைக்கிறேன். அது தவிர பெரிய ஆதரவு இல்லை. உண்மையில எனக்கு பாவமாக கிடைக்காரு. பௌர்ணமி ஆண்டு அந்த பாம்பு பூச்சி எல்லாம் போகிற இடத்துல இரவா நிற்கிறார்கள் நினைக்கிறேன். நிற்க போயினா நான் என்ன யோசிக்கிறேன்டா அந்த மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் கூட கொடுக்க வேணும். வைக்கி என்ன பிரச்சனைனா அந்த அதில் ஒரு வயது ஒரு ஆரம்பத்தில் சாதிச்சவர் அந்த கேட்கின மீன் நீங்கள் ஆரம்பத்தில் கட்டைக்க தடுக்கையிலேன்னு கேட்க அவர் ஓப்பனாகவே சொல்கிறார். வெள்ள வேனில் கடத்தி இருப்பினா ஒன்று நடந்திருந்தா அந்த இதில் நாங்கள் ஆரம்பத்தில் அதை கொடுக்கலாம். அதான் அந்த தையட்டி கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் உண்மையில ஆதரவு விடுங்க. என்னத்துக்காண்டி என்ன அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். இப்போ ஒரு ஈஸியாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சும்மா ஒரு காணி ஒன்று இடத்துல இருக்குது. அதில் வியாரையை அமைச்சிட்டு ஒரு வியார தூபியை அமைச்சாச்சு. அமைச்சு போட்டு அதுக்குள்ள இரவோட இரவா ஒரு வாரத்துக்குள்ள அமைச்சிட்டாச்சு. ஒருத்தரும் தெரியாமல் அமைச்சோன்னா பிறகு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு வந்துட்டு இது எங்கட காணின்னு சொல்லிக்க அவர்கள் தரமாட்டேன்னு சொல்ல வியாரை இருக்கு என்னண்டு அப்போ அப்படியே காணி போயிடும் போல இருக்கு. யாரும் செய்யலாம். யாரும் ஒரு வியாரையே அங்கேயே போய் ஒரு சும்மா இருக்கிற காணியில் ஒரு வியாரையோ கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் செய்யலாம். ஒரு வாரம் 2 வாரத்தில் கட்டி போட்டு ஓமா இல்லையா என்ன இதே மாதிரி கோவில் கட்டி இடிக்கப்பட்ட வரலாறும் இருக்கு. நான் நினைக்கிறேன் பதுளை அங்காள மலைய பகுதியில் கோவில் எல்லாம் அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகள் இருந்த கோயிலே உடைச்சிருக்கீங்க. அப்போ அப்படியா நினைக்க இது ஒரு ஓகே சென்சிட்டிவான விஷயம். உடைக்கிறன்றது இடம் மாற்றுறது இந்த வார்த்தை பிரயோகத்தில் இந்த வார்த்தை பிரயோகத்தில் கலைஞர் கருணாநிதி ஒரு பெரிய கட்டிக்காரன் தெரியும் தானே. பெரிய ஒரு சோகமான விஷயம் பெரிய ஒரு இடிமாரி விஷயத்தை கூட வார்த்தை பிரயோகத்தில் சென்சிட்டிவாக கையாளுவார். அதே மாதிரி விஹாரையே இடம் மாற்றுவது பெரிய விலை இல்லையா. விஹாரையை பழைய இடத்துக்கு கொண்டு போகிறதும் உண்மையாக பெருமை. இந்த கோவில் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா பழைய இடத்துல அந்த கோவில் இருக்கே தான் அதுக்கு பெருமை. இதை இப்படி யாரும் காய்க்க மாட்டேங்கிறேன் என்ன விளங்கு. அந்த விகாரை ஆரம்பத்தில் இருந்ததா சின்ன விகாரை அந்த இடத்துல இருக்கேங்க அதுண்ட மகிமையும் இருக்கு. இப்போ புத்தர் வந்து கேட்கல புத்தர் ஆசாபாசத்தை துறந்த புத்தருக்கு இப்படியெல்லாம் ஆக்கண்ட சொத்தை அவரிக்க வேணும். அந்த காணிலாம் என்ன கட்டண்டா புத்தர் உயிரோடு இருந்தாலே இதுக்கு என்னத்தை சொல்கிறது. அனுரா வெளிநாட்டு பயணம் செய்தாலே அதை பெருசாக கதைக்கிற இடத்த இப்போ அனுரா அரபு நாட்டுக்கு வந்திருக்கிறார். அதை பற்றிய நியூஸே தமிழ் மக்கள் மத்தியில் குறைவாக இருக்கேன்னா அது இந்த பக்கம் மிஞ்சால போடுது. விகாரண்ட பக்கம் போனபடியாக இப்போ இந்தியா பயணம் சைனா பயணம் போய்க்கெல்லாம் பெருசாக கதைச்ச இடத்த நான் சொன்னேனே ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் 90 நாள் போக குறையும். அந்த விருப்பம் குறையும். அதை நீடிப்பது வந்து அவர்கள் கையில் இருக்குது. மாதிரி இப்போ அனுரா எல்லாத்தையும் பார்க்கணும். வடக்க பார்க்குறதோ தெற்க பார்க்குறதோன்ற மாதிரி தான். இப்போ இதை நினைக்க தெற்கு பகுதிகளுடைய ஆதரவை கொஞ்சம் முழக்க வேண்டி வரும். இதுக்குரிய சில அது சென்சிட்டிவாக நான் சொல்கிறேன். இது எல்லா விஷயங்களுக்குமே நான் சொல்கிறேன். இது வந்து பேசலாம். ஒரு தலைவராக இருந்தால் கூட அனுரா என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் இப்படியான போராட்டக்காரர்களோட பேசக்கே அவர்களுடைய அவ்வளவு கோபத்தில் ஒரு 80% குறைஞ்சிடும். உண்மைதான். ஏனெண்டா எனக்கு ஒரு கௌரவம் தந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் நிராகரிக்க இன்னும் வெப்பியாரம் கூடும் அந்த போராட்டத்தில் இருக்கிறவர்கள். நாங்கள் இவ்வளவு போராடுறோம் எங்களை ஆளுநரும் கண்டுகொள்றாரு இல்லை எங்களோட அமைச்சர்களும் கண்டுகொள்றாரு இல்லை எங்களோட எம்பிக்களும் கண்டுகொள்ளாம இல்லைன்னா அந்த வெப்பியாரம் கூடும். இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு இயல்பாகவே கசப்புணர்வு வரும். நீங்கள் என்ன சொன்னாலும் இயல்பாகவே கசப்புணர்வு வரும். என்னடா சில வேளையில் இது நாளைக்கு தங்களுக்கு நடக்கலாம். என்ன நண்பர்களே இதைத்தான் பார்த்து கொண்டேன். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாராவது இருந்தால் நிச்சயமாக அந்த தையிட்டி மக்களுக்கு ஆதரவு வழங்க தையிட்டி மக்களுக்கும் ஆதரவு வழங்குங்க. ஏனென்றால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்க அந்த தையிட்டி மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு வருவார்கள். அதில் என்ன வேணும்னா தையடியில் புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு 25% அங்கே மிகழ் குடியேற்ற இப்போ இருக்கே இல்லை. சனத்தொகை அளவில் குறைவண்டபடியே அந்த மக்களுடைய ஆதரவும் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய ஆதரவு குறுகிய ஆக்களாகவே இருக்கிறான். இப்போ இதே ஒரு போராட்டம் இப்போ யாழ்ப்பாணமோ ஒரு இடத்தை நடக்க அது வந்து இடம்பெயர்ந்த மக்கள் ஓரளவு 80% வந்து குடியேந்துட்டோம் அப்போவே.
ஆனால் அதுக்குரிய மக்கள் இந்த தொகை கூட இங்கே வந்து இப்போவுமே வெளியே அந்த இடத்துல கனயமாக வெளியாக தான் இருக்குது ஆக்கள் இல்லாமல். இப்போ அந்தந்த ஆக்களை வேறு இடங்களில் தங்கி தான் இங்கே ஏற்பாட்டத்துக்கு வர்றபடியாக அதுக்குரிய ஆதரவு கொஞ்சம் குறைவு, சனத்தின் ஆதரவு. அதுக்கு மக்களாக எல்லா இடத்து மக்களும் ஒன்றிணைந்து தான் ஆதரவை குரல் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்ல ஒரு முடிவாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு நாளைக்கு பார்ப்போம், இந்த போராட்டத்துக்கு நல்ல முடிவு வரணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.